கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதானே, ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப் போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல் தாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2001 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10th படிச்சுட்டு வெளியில வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில? என்ன சிறக்குது? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாராம், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி, இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்துலடா எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? வந்துருமா? என் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. காலையிலே ஏதோ கல்வியை பத்தி, கல்வியில் சிறந்த மகான்கள், பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படியா அப்படியா? அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க. நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல. நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுற. நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியல. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்கிருக்க, இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல. ஏதோ கேட்டு ஒரு கருத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்படி எம்மேன். அதான் மகுவா மைத்ரா கேக்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்புல, என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்புல, வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள்? அதானே? அதானடா.